நம்மிடையே உள்ள அந்த ஆணவம், தற்பெருமை இவற்றையெல்லாம் நீக்கி நம் நடுவே உள்ள சண்டை சச்சரவுகள், உலக நாடுகளிடையே உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்க நம்மால் முயன்ற அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். தஞ்சாவூர் ஜான் டி பிரிட்டோ கல்வியியல் கல்லூரியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடத்துவதை தடுக்க வலியுறுத்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஃபாதர் லியோனல் மற்றும் திரளான மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். மனித உயிர்கள் வாழ்வதற்கு கடவுள் அழகான இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆணவம், சுயநலத்தினால் இந்த போர் பதற்றம், வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதற்றம், அமெரிக்கா, இஸ்ராயேல் இணைந்து ஈரான் நாட்டை தாக்குகின்றது. அதற்கு அவர்களும் பதில் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த தாக்குதல் ஏதோ ஒரு பிராந்திய, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்ட போர் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இந்த போரினால் உலக மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது இந்திய நாட்டிலும் தமிழகத்திலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகர்ப்புறங்களிலும் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது, விலைவாசி ஏற்றம், இவ்வாறு பல நிலைகளில் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த போரினால் எத்தனையோ அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்று பெரிய அழிவுகள். எந்த நாடு யாரை அதிகமாக அழிப்பது என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தேவையில்லாத ஒரு போர். எனவே சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர், அதுக்கான சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று இந்தியா பல ஆண்டு காலமாகவே முயற்சி எடுத்து வருகின்றது. அந்த முயற்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வர வேண்டும். பதற்றம் நீங்கி எல்லா மக்களும் நல்வாழ்வு, கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பூமி என்கின்ற இந்த மாபெரும் கொடையை நாம் காப்பாற்ற வேண்டும். இயற்கையை அழிக்கக்கூடாது, மனித உயிர்களை அழிக்கக்கூடாது என்ற நோக்கோடு அறிவு சார்ந்த சமூகமாகிய நாம், கல்லூரி, பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், இந்த இடங்களிலே அறிவு சார்ந்த சமூகமான நாம் நம்மிடையே உள்ள அந்த ஆணவம், தற்பெருமை இவற்றையெல்லாம் நீக்கி நம் நடுவே உள்ள சண்டை சச்சரவுகள், உலக நாடுகளிடையே உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்க நம்மால் முயன்ற அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக சமாதானம் ஏற்படும். நாம் அனைவரும் நல்வாழ்வு வாழ வழிவகைகள் ஏற்படும்.